காரியங்களை ஆண்டவரே நேரடியாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 3 முக்கியமான பிரதானமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு அந்நிய ஜனங்களுக்கு அல்ல, தம்முடைய சீசர்களை பார்த்து தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் தேவன் நம்மை எச்சரித்து ஒரு சரியான பாதுகாப்போடு கூட நம்மை நடத்த வேண்டும் என்பதிலே எப்பொழுதும் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். பாருங்கள், அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 3 காரியங்களையும் இந்த நாளில் நாம் தியானிக்க நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். நமக்கு நேரம் இருந்தால் மிகுதி 2 காரியங்களை நாம் தியானிக்கலாம். அந்த 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது எச்சரிப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த லோத்தின் மனைவியை குறித்து அநேக தடவைகள் நாம் தியானித்திருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த விதமாக இந்த காரியத்தை நம்மோடு கூட பேசும்படி வாஞ்சிக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். காரணம், லோத்தின் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை இழந்து போன ஒரு பெண்ணுக்கு அடையாளமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. காரணம், சோதோம் கோமோராவை விட்டு வெளியேறி செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தேவன் லோத்தின் மனைவிக்கு கொடுத்தாலும் அதை அசட்டை செய்து இழந்து போற ஒரு பெண்ணுக்கு இந்த லோத்தின் மனைவி ஒரு நல்ல அடையாளமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் போது தன்னுடைய வருகையை குறித்து பேசுகிற ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்ன கதை லோத்தின் மனைவியை நமக்கு முன்பாக வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த லோத்தின் மனைவியை என்னாலும் நினைத்து அதை ஒரு எச்சரிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு சரியான முறையிலே தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பாக 13ஆம் அதிகாரத்தை எடுக்கிறார்கள். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால், காரணம் எனக்குத்தான் கர்த்தர் கானானை வாக்கு பண்ணினார் என்று சொல்லி அடம் பிடித்துக் கொண்டு நான் நிற்க மாட்டேன். இல்லையா? நான் சொல்றதான் நீ கேட்கணும் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். என்னோடு கூடத்தான் நீயும் சேர்ந்து வந்தாய், வாக்கு தத்தம் எனக்குரியதாய் இருக்கிறது. அப்படி இருக்க நான் முதலாவது தெரிந்தெடுத்த பிற்பாடு மிச்சம் மிகுதி எலாயிலும் இருந்தால் நீ எடு என்று நான் கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ முதலாவது உனக்கு என்ன வேண்டுமோ தெரிந்தெடு என்று சொன்னார். காரணம், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினவர், எனக்கு வாக்கு பண்ணினதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவர். அதற்கு நீ ஒரு தடையாக இருப்பாய் என்று ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன். காரணம், தேவன் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் எனக்கு பண்ணின 7 விதமான வாக்கு தத்தங்களும் என் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை லோர். ஆகவே நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை உள்ள மனுஷனாகிய நான் சொல்லுகிறேன், முதலாவது உனக்கு என்ன வேணும் தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம கடைசி அப்படி சொல்லிக்க மாட்டோம். கடைசி அப்படி சொல்லிக்க காரணம் என்னன்னா, வாக்கு தத்தம் நமக்குரியதா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் சண்டை பிடித்திருப்போம். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து புறப்பட்டு போன அந்த ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தையாகிய இந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத் உனக்கு என்ன வேணும்? நீ முதலாவது ஒன்றை தெரிந்தது, மிகுதி இருந்தால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது பாருங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். சொன்னாலும் சொல்லட்டும்,
மிகுதி இருக்கிறதை நான் எடுக்கிறேன். காரணம் என்னுடைய நம்பிக்கை இந்த தேசத்தில் அல்ல, கர்த்தர் மேல் இருக்கிறது. அப்படி என்று சொல்லி சொன்ன போது லோத் என்ன செய்தார்? தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தார். வாசிங்கள் இப்பொழுது. அப்பொழுது லோத் என்ன செய்த? வசனம் வந்த உடனே இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கண்களை அவர் ஏறெடுத்து பார்க்கிறார். யோர்தானுக்கு அருகான சமபூமி பாருங்க, முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும். அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. காரணம், அதாவது இந்த லோத் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்க்கும்போது சோதோம் கொமரா அவருடைய கண்ணுக்கு கர்த்தருடைய ஒரு தோட்டத்தை போல தெரிகிறது. கர்த்தருடைய தோட்டம் என்று சொன்னால் என்ன? ஏதேன் தோட்டம். கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரிகிறது. காரணம், ஒரு ஏதேனை போலதான் தெரிகிறது. காரணம், ஏதேனை லோத்து பார்த்திருந்தானே இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்க்கும் போது அந்த சோதோம் கொமரா அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஏதேனை போலதான் தெரிகிறது. உடனே அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்யவில்லை, ஒன்றையும் கேட்கவில்லை, அண்ணாவிடத்தில் ஆலோசனையும் கேட்கவில்லை. உடனே சொல்லுகிறார், எனக்கு அதுதான் வேணும். என்ன சொன்னார்? நான் அந்த தேசத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்க போனார். வாசிங்க. பாருங்க, சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, நீர்வளம் பொழிந்து இருக்கிற நல்ல இடத்தை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொன்னா, ஏன் இவட்ட ஆடு மாடு எல்லாம் இருக்கு, தண்ணி எல்லாம் வேணும் இல்ல, ஆடு மாடுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்ல. ஆகவே அவர் நினைக்கிறார் இதுதான் நல்ல இடம். அதுக்காக காஞ்ச இடத்தை வைத்துக் கொண்டுதான் ஆபிரகாமுடைய ஆடு மாடு செத்தா போயிட்டு இல்ல இல்ல. அல்லேலூயா. தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தால், அண்ணா நீங்க சொல்றதை நான் தெரிஞ்சு கொள்றேன்னு சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களை நம்பித்தான் நான் புறப்பட்டு வந்தனால், ஆகவே எனக்கு ஒரு நல்லது கெட்டது தெரியாதன்னா ஒரு நல்ல ஆலோசனை எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கல. முதலாவது அவர் தெரிந்தெடுத்த இடம் இந்த சோதோம் கோமரா. அல்லேலூயா. சோதோம் கோமரா தெரிந்தெடுத்தார். 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், சாதாரண பாவியும் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக இருந்தார். அந்த இடத்தை தான் இவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. மகா பாவிகள் எங்க இருக்கிறானோ, பொல்லாத ஜனங்கள் எங்க இருக்கிறதோ, அந்த இடத்தை தான் இவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்து இப்ப அங்க போயிட்டார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் அங்கே குடியிருக்கிறார். சோதோமுக்குள்ளாய் அவர் என்ன செய்கிறார்? குடியிருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த இடத்தில் அவர் குடியிருந்தார். குடியிருக்கும் போதே லோத்தை குறித்து வேதத்தில் நாங்கள் பார்க்கும் போது, லோத் ஒரு நீதிமான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. லோத்தை ஒரு நீதிமான் என்றுதான் வேதம் நமக்கு இனங்காட்டி கொடுக்கிறது. காரணம், தன்னுடைய நீதி உள்ள இருதயத்தில் லோத் சோதோமின் கிரியைகளை கண்டு பாதிக்கப்பட்டார் என்று பேதுரு எழுதுகிறார். அல்லேலூயா. நீதி உள்ள இருதயத்திலே பாதிக்கப்பட்டார். ஆனா ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, லோத்துக்கு தெரியும் சோதோமின் ஜனங்கள் சரியில்லை. அதனாலதானே நீதி உள்ள இருதயத்தில் பாதிக்கப்படுறார். வேதமே சொல்லுது, அவர் போக முன்னமே சொல்லுது. காரணம், அவங்க மகா பாவிகளாய் இருந்தார்கள் என்று. ஆகவே அவருக்கு தெரியும், போனோனே தெரியும், தெரிந்து எடுத்த இடம் ஆரம்பத்திலே நல்லதாக தெரிந்தாலும் இப்பொழுது அங்கே போன பிற்பாடு அவருக்கு சமாதானம் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யறார்? அந்த இடத்துலதான் என்ன செய்யறார்? குடியிருக்கின்ற அழிவு வரும் முன்பாக எல்லாம் அழகாத்தான் இருக்கும். அமெரிக்கா தேசத்துல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த பிளைட் போய் மோதினது. பிளைட் மோதுறதுக்கு முன்பாக அந்த இடத்துல ஒருத்தன் வேலை செய்யறன்னு சொன்னாலே பெரிய பெருமையா மற்றவர்கள் நினைப்பாங்க. எங்கப்பா வேலை செய்யறா? வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் சொன்னாலே ஒரு தனி மதிப்பு. காரணம், உலகத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பெருமையின் சின்னம் அது. ஆனா நல்லா கவனிங்க, அங்கதான் வந்து பிளைட் மோதிச்சு. பக்கத்துல பெட்டி கடையில வேலை செஞ்சவன் மற்றவங்களுக்கு முன்பாக குறைவா மதிக்கப்பட்டால் அங்க வந்து எந்த பிளைட் மோதுது? பெட்டி கடைக்கு எங்கேயும் பிளைட் வந்து மோதிச்சா? பெருசா
இருந்த அதுக்குதான் வந்து மோதினது. அதுபோல அழகா இருந்த இந்த இடத்துலதான் ஆபத்து இருந்துச்சு. இது லோத்துக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. அல்லாஹ் கவனிங்க, அருமையான ஜோட்ல என்ன சொல்றேன்டா, நாம் வாழ்கிற இந்த உலகம் சோதோம் கோமரா. இதிலிருந்து தப்பி போகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதை இப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தை கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நம்மை விடுவிக்க முற்பட்டார்? பொல்லாத பிரபஞ்சம். எப்படிப்பட்டது? பொல்லாத பிரபஞ்சம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? பொல்லாதது. இதில் இருந்து நம்மை காப்பாற்றத்தான் இந்த சோதோம் கொமோராவுக்குள் இருந்த லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் எவ்விதமாய் காப்பாற்ற முற்பட்டாரோ அதே போலத்தான் இந்த லோத்தின் மனைவியை போல, லோத்தை போல, அவனுடைய பிள்ளைகளை போல எவ்விதமாய் கர்த்தர் அவர்களை காப்பாற்ற முற்பட்டாரோ அதே போலத்தான் இன்னைக்கு நம்மையும் காப்பாற்ற முற்பட்டார். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கணும். அதான் அவருடைய பிரதான நோக்கம். பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லும் போது அது எவ்வளவாய் நம்மை பிடித்து வைத்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மகா பொல்லா, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தியானிக்கிற காரியத்தினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நாகவனிங்க சோதோம் கொமோரா அவ்வளவு மோசமானது. ஒரு காரியத்தை பாருங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு படுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் சோதோம் கொமோராவை பாருங்க எப்படி இருக்கு. முப்பதாம் வசனத்தை வாசிங்க. 19:30. சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, அதனாலே நம்முடைய தகப்பனோடு கூட சேர்ந்து அவர் மூலமாய் நமக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்வோம். யார் சொல்லுது? லோத்தினுடைய 2 பிள்ளைகளும் சொல்லுது. நல்லா கவனிங்க, இந்த அசிங்கமான காரியத்தை எங்க இந்த பிள்ளைகள் பழகி இருக்கும்? சோதோமுக்குள்ள. லோத்து சோதோமுக்குள்ள குடியிருக்கக்குள்ளதான் இந்த பிள்ளைகள் அந்த காரியத்தை பழகி இருக்கணும். அப்படி என்று சொன்னால் சோதோமுக்குள்ள இருந்த ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கணும். சோதோமுக்குள்ள இருந்த பெண் பிள்ளைகள் தங்கள் தகப்பனோடையே சேருகிற ஒரு அசிங்கமான காரியத்தை செய்கிறவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்குதான் இந்த பிள்ளைகள் அதை பழகி இருக்கணும். இது லோத்துக்கு தெரியும். இங்க இருந்தா தன் பிள்ளைகள் இப்படிப்பட்டதான ஒரு கெட்ட நடத்தையை பழகக்கூடும் என்று லோத்துக்கு தெரியும். ஆனால் லோத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. லோத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அது மாத்திரமல்ல, லோத்தினுடைய வீட்டுக்கு வந்த அந்த 2 தூதர்களையும் வெளியே கொண்டு வா என்று கிழவர்கள் பாருங்க. அது மாத்திரமல்ல, அங்கிருந்த இளைஞர்கள் எல்லாரும் வந்து கதவை தட்டான். காரணம், அவளை அறியும்படி வெளியே கொண்டு வா. அவள் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரர்களா இருந்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. நீதி உள்ள தன்னுடைய இருதயத்துல லோத்து எதை குறித்து வாதிக்கப்பட்டார்? இந்த மாதிரி காரியங்களை கண்டு. வேதம் சொல்லுகிறது கண்டும் கேட்டும். நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் எப்படி வாதிக்கப்பட்டார்? கண்டா, கேட்டா. வாசிங்க இந்த வசனத்தை. பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிப்போம் சீக்கிரமா. சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு நல்லா கவனிங்க, கண்டும் கேட்டும்.
அப்படின்னு சொன்னா அந்த அக்கிரம கிரியைகள் எல்லாம் லோத் என்ன செஞ்சிருக்கிறார்? நேர பார்க்கிறார். ஐயா லோத் என்ன செய்றார்? நேர பார்க்கிறார். காரணம், அதிலே வந்த ஒரு ஆணோடு இன்னொரு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறான். லோத் அதை நேர பார்க்கிறான். பிள்ளைகளோடு சொந்த பிள்ளைகளுடைய சொந்த தகப்பனோடு கூட அசிங்கமானதை நடப்பிக்கிறார்கள். அதை லோத்து பார்க்கிறார். அதை மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் கேள்விப்படுகிறார். ஆனாலும் சோதோமை விட்டு போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. சோதோம் விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவர் புறப்பட்டு போய் மருமக்களோடு பேசுகிறார். அழிவு வரப்போது, சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு போங்கன்னு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு எல்லாம் லோத்து சொன்ன வார்த்தை பரியாசம் பண்றது போல தெரிஞ்சுதான். அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எச்சரிப்பான வார்த்தைகள் அசட்ட பண்றவங்க, நல்லா உனக்கு எச்சரிப்புகளை கேட்கறது இல்ல, நல்ல ஆலோசனைகளை கேட்கறது இல்ல, அசட்ட பண்றவங்க, இருதய கடினம் உள்ளவங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில தான் இவர் என்ன செய்யறாரு இருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான இடத்துல லோத்து இருக்கிறார். ஐயா நல்லா கவனிங்க. ஆண் புணர்ச்சிக்காரங்க இருக்கிறான், தாய் தகப்பன் பல்ல நல்லா கவனிங்க, பெற்றோர் பிள்ளைகளோடையே சேருகிற அசிங்கமான காரியத்தை செய்கிறவங்க இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறவங்க இருக்கிறான். பயங்கரமான கொள்ளைகள் நடக்கிற ஒரு மோசமான இடத்துலதான் லோத்து இருக்கிறான். ஒரு பயங்கரமான இடம். அதுல இருந்துதான் லோத்தை என்ன செய்யறார்? கர்த்தர் காப்பாற்ற முற்படுறார். இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்டது நாம் இருக்கிற இடம்? பொல்லாத பிரபஞ்சம். இன்றைக்கு மறைமுகமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்காவிட்டாலும் மறைமுகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துக்குள் நடக்கவில்லையோ? நடக்கிறது. ஆண் புணர்ச்சி நடக்கிறது. இப்ப சட்டப்படி அதை கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப சட்டமாகவே அது நடக்கிறது. ஆணுக்கு ஆண் திருமணம் முடிக்கலாம். அது மாத்திரமல்ல, பெண்ணோடு பெண் திருமணம் முடிக்குது. அசிங்கமான காரியத்தை நடப்பிக்கிறார்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறபடி ஆண்டவர் சொன்னார், மிருகத்தோடு புணர்ச்சி செய்யாதென்று. அப்படி செய்தபடினால்தான் நீங்க எய்ட்ஸ் வருத்தமே வந்துட்டு என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள மறைமுகமா நடக்கும். இந்தியா தேசத்தில எல்லாம் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. தகப்பனாலே கர்ப்பவதியான பெண் பிள்ளைகள் உண்டு. நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்த போது 3 வயது குழந்தையை அந்த தகப்பன் கெடுக்க முற்பட்டார் என்று போலீசார் அவரை கைது செய்தார். நடக்குது மறைமுகமாக அநேக காரியங்கள் நடக்க. இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள இருந்துதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விட்டு வைக்க முற்படுகிறார். காரணம், நாம உணர்ந்து போக மாட்டோம் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்க முற்படுகிறார். பிசாசானவன் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி பலமாய் நம்மை பிடித்து வைத்திருக்கிறதுனாலே கர்த்தர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தன்னையே சிலுவையிலே கொடுத்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆகவே தேவன் தந்த அந்த ரட்சிப்பு சாதாரணமான ஒன்றே அல்ல, மிக பெரிதான ரட்சிப்பு என்று அதனாலதான் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் என்று அதனாலதான் அந்த ரட்சிப்பை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இதுக்குள்ளேயே இப்படி லோத்து இருந்துட்டாரா? இதுக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்டபடினால் இப்பொழுது திடீரென்று ஒரு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. லோத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னவென்றால், நீ சீக்கிரமாய் சோதோம் கொமோராவை விட்டு வெளியேறு. காரணம், சோதோம் கொமோரா மேலே அக்கினியும் கந்தகமும் இறங்க போகுது. கந்தகம் வரப்போது, அக்கினி வரப்போது, எல்லாமே சாம்பலாக போகிறது. நீ சீக்கிரமா வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, லோத்து சொல்லுகிறார், என்னால ஓட முடியாம. என்ன முடியாம இருக்கு? ஓடலாம். நான் அங்கு எனக்கு ஓடலாம், ஓடி போனா தீங்கு என்ன தொடரும், ஓடலாம் சொல்றார். ஒரு நேரத்தில் விசுவாசத்தை ஓட்டம் உள்ள ஒரு மனிதன் தான், விசுவாசத்திலே நன்றாய் ஓடின ஒரு மனிதன் தான். இப்பொழுது அவருடைய வாயாலேயே சொல்றாரு ஓடலாம். ஏன் ஓடலாம் கிடக்கு? ஏன் ஓடலாம் கிடக்கு? ஒரு நேரத்தில் நன்றாய் ஓடினாலே காரணம் என்னவென்றால் சோதோம் கோமராவின் காரியங்கள் அவரையும் பிடித்துக் கொண்டது. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் சொல்லி இருக்க தேவையில்லை. லோத்து நீதிமானா இருந்திருந்தா இந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் அழிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அதை விட்டு புறப்பட்டு போயிருக்க. ஆனா இப்ப கர்த்தர் சொல்லியும் கூட கேட்குது இல்ல, விடுது இல்ல. காரணம்
காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் துரிதப்படுத்தினார். ஆண்டவர் துரிதப்படுத்தினார். சீக்கிரமா போ, சீக்கிரமா போ, சீக்கிரமா போ, நீ சீக்கிரமா போ. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு ஆபத்து. கொஞ்ச நேரத்துல கந்தகம் வரப்போது, அக்கினி வரப்போது, அழிய போது, போது துரிதப்படுத்தினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது லோத்து தாமதித்துக் கொண்டே இருந்தான். லோத்து தாமதித்துக் கொண்டே இருந்தார். காரணம், லோத்தின் மனைவிக்கு மட்டுமல்ல, லோத்துக்கும் கூட சோதோம் கொமோராவின் மேலே ஒரு கவர்ச்சி இருந்துதான். அல்லேலூயா. சோதோம் கொமோராவை அழிக்கிறதற்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். லோத்து எங்க இருந்தார் தெரியுமா? பட்டணத்தின் வாசல். பட்டணத்தின் வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தார். 19 முதலாம் ஒன்றை வாசிங்கன்னா அது தெரியும். அங்கதான் அவர் உட்கார்ந்து இருந்தார். ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த பட்டணத்துல தான், அந்த பட்டணத்து வாசல்ல வச்சா நியாயங்கள் எல்லாம் நியாயம் தீர்ப்பாங்க. சில காரியங்களுக்கு எல்லாம் அங்கதான் விளக்கம் சொல்லுவாங்க. ஆகவே அங்க உட்கார்ந்து அங்க என்ன பேசுறான், என்னத்தை கதைக்கிறான், இதெல்லாத்தையும் கேட்டு லோத்து உட்கார்ந்து இருக்கார். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு விரோதமானவர்கள் மூட்டின நெருப்பில, நல்லா கவனிங்க, குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க அன்னைக்கு. கர்த்தருக்கு விரோதமானவர்கள் குளிர் காய்ந்த நெருப்புல பேதுரு போய் உட்கார்ந்து இருந்தது போல இவரும் என்ன செய்யறார்? அந்த பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கு. காரணம், லோத்துக்கு சோதோமை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லையா? கவர்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை இந்த உலகம் நிச்சயமாய் கவர்ந்து கொள்ள பார்க்கும். வேதம் சொல்லுகிறது உலகத்தின் வேஷம் கடந்து போகும். இன்றைக்கு இந்த உலகம் வேஷம் போட்டிருக்கு. இந்த வேஷத்துல ஒரு நாள் நம்ம மயங்கிட கூடாது. காரணம், உலகத்தின் காரியங்கள் நிச்சயமாய் நம்ம என்ன செய்யும்? இழுக்கும். காரணம், இந்த பிரபஞ்சம் பொல்லாதது. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் வரைக்கும் இந்த உலகம் இப்படிப்பட்டதான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு சரியான உலகமாக இதை மாற்றி தரும் வரைக்கும் இந்த உலகம் பொல்லாததாய்த்தான் இருக்கும். இதிலிருந்து நாம விடுதலையாகி போவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் தேவன் தருகிற பலத்தினாலே விடுதலையாகி போகாமல் அதற்குள்ளேயே தாமதித்துக் கொண்டு நின்றால் வருகிற கந்தகமும் அக்கினியும் நம்மையும் பாதித்து விடும் என்பதிலே நாம் பாதித்து விடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க 19 அதிகாரம் 17 வாசிங்க. இப்ப லோத்துவா போற மாதிரி இல்ல. கடைசியில் அவர்களே என்ன செய்வார்கள்? கைகளை பிடித்துக் கொண்டு போய் வெளியே விட்ட பிற்பாடு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில எங்கும் இல்லாது, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை பாருங்க. வெளியே கொண்டு போய் விட்ட பிற்பாடு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பின்னிட்டு பார்க்காது. காரணம், நல்லா கவனிங்க, என்ன ஏன் அந்த காரியத்தை அவர் சொல்றாருன்னா, சோதோம்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி விட்டுட்ட. இனி சோதோமுக்கும் உனக்கும் எந்த சந்தர்ப்பமும் எந்த சம்மதமும் இல்லை. சோதோமுக்கும் உனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை. காரணம், நீ சோதோமை விட்டு நீ வெளியேறி போ. ஏதோ ஒரு விதத்துல உன்னுடைய கண்களை நீ ஒரு நேரத்துல ஏறெடுத்து பார்த்தா கர்த்தருடைய தோட்டம் போலதான் இருக்குன்னு அங்க வந்த போலதான் தெரிஞ்சது கர்த்தருடைய தோட்டம் கிடையாது, சாத்தாண்ட தோட்டம். வந்த போலதான் தெரியுது. இனி தெரிஞ்சு ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ அதுக்குள்ளதான் இருந்தா, தெரிஞ்சும் கூட நீ அதுக்குள்ளதான் இருந்தா. நமக்கு தெரியுமில்ல முற்காலத்துல நாம செய்யற புலண்டு, ஆனாலும் செஞ்சமா இல்லையா? செஞ்சோம். அதுக்குள்ளதான் நாம இருந்தோம். சோதோமுக்குள்ளதான் நாமளும் இருந்தோம். தெரியும் புலண்டு. ஆனா நாமளா போனோமா கர்த்தத்தோடும் வரைக்கும் இல்ல. கர்த்தர் நம்மளை தேடி வந்து நாம செய்யற புலண்டெல்லாம் சொல்லும் வரைக்கும் நாம இந்த அளவுக்கு இருந்தோமா? இல்ல. புலண்டு தெரிஞ்சு அவ்வளவுதான் செஞ்சோம். அப்ப நாம போலதான் அவரும் இருந்தா. ஆனா இப்போ உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். நான் போக சொல்லி நீ போகல. ஆகவே கரத்தை பிடித்து வெளியே கொண்டை விட்டு சொல்றேன், ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காது. காரணம் என்ன? ஏன் அப்படி சொன்னாரா? ஒருவேளை எந்த இடமாகியும் அழியாம இருந்தா திரும்பவும் போய் அதுக்குள்ள இருந்துருவாருதான். பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னது அதுக்குதான். பாருங்க, சில நேரத்துல பார்க்க கூட ஒரு வீடு எரியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது எரியாத சில பகுதியில் இருந்தா அதுக்குள்ள ஏதாவது இருக்கும்னு தேடுறது இல்லையா? மிஞ்சின ஏதாவது கிடக்கும் போய் தேடுறது இல்லையா? இப்ப குழப்பத்துல நாம ஓடி போயிட்டோம்னு வைங்க, கண்ணாலே கூட நம்ம வீட்டுக்கு தேடி போட மாட்டோம். என்ன செய்வோம்? அங்க ஏதாவது கிடக்கா, ஏதாவது விட்டுட்டு போனதுல கிடக்க தேடி பார்க்க மாட்டேன். அதுபோல திரும்பவும் சோதோமுக்குள்ள போயிருவாங்கன்னு சொல்லித்தான் ஆண்டவர் சொன்னது. பின்னிட்டு பார்க்காது. பின்னிட்டு பார்க்கலன்னு சொன்னா எது எரிஞ்சுது எது எரியாது ஒன்றுமே நமக்கு தெரியாது.
நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கும்? சோதோமின் மேல நியாய தீர்ப்பு வந்துட்டு என்று சொல்லி போட்டு நாம போயிருப்போம். ஆனா பின்னிட்டு பார்த்தா எரியாவில் இருக்கிற எரியாவில் பார்த்து திரும்ப சோதோமுக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லித்தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை கொடுத்தார். பின்னிட்டு பார்க்காத. என்ன செய்யாத? பின்னிட்டு பார்க்கறதால கர்த்தருக்கு என்ன நாட்டம்? கர்த்தர் இதுக்கு தான் சொன்னது. திரும்பவும் அதுக்குள்ள போயிருப்பான்ல. ஆகவே ஆண்டவர் சொன்னார். உடனே இதுக்கு 2 பேரும் ஓமோடு தான் சொன்னாங்க. ஆனா லோத்தும் ஓடினார், பிள்ளைகளும் ஓடுது. பிள்ளைகள் நல்லா ஓடி இருப்பாங்க, இளம் பிள்ளைகள். லோத்து ஏற்கனவே 7ஆவதுன்னு சொன்னவர் அறவுரையா தான் ஓடி இருப்பார். லோத்தின் மனைவி எப்படி ஓடிச்சோ எனக்கு தெரியல. ஆனா லோத்து நிச்சயமா லோத்தின் மனைவிய கைய பிடிக்கிறன்னு மட்டும் தெரியுது. கைய பிடிச்சிட்டு ஓடி இருந்தா, கல்யாண கட்டக்குள்ள பிடிச்ச மாதிரி கைய பிடிச்சிட்டு ஓடி இருந்தா ஒரு வேளை இழுத்துட்டு ஓடி இருக்கலாம். தலை இந்தியால திருப்புதலுக்குள்ள திருப்பி இருக்கலாம். சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா புருஷன் தனியத்தான் ஓடுறோம். மனைவியை கவனிக்கிறது, மனைவி ஜெபிச்சாவா, மனைவி என்ன செய்யற இதை கவனிக்கிறது. சில பேரை பாத்தீங்கன்னா மனைவி தனியா ஓடும், புருஷன் என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. ஆனா பக்கத்திலே இருந்து கைய பிடிச்சிருந்தா ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். லோத்தின் மனைவியின் தலை இப்படி போகல கொஞ்சம் அப்படியே திருப்பியாகிலும் கொண்டு போயிருக்கலாம். ஆனா இவர் தனியத்தான் ஓடினார். அதனாலதான் பின்னுக்கு உப்பு தூணானாலும் நின்று பார்க்கவும் மேலார். நின்றா அப்புறம் இவரும் தூணாயிடுவார். ஆகவே என்ன செஞ்சார்? இவரும் ஓடினார், எல்லாம் ஓடினாங்க. அவவும் வந்து சேர்ந்துட்டான்னு தான் இவங்க நினைச்சாங்க. ஓடும்போது குழப்பத்தில் ஓடும்போது என்ன எல்லாம் வந்துட்டு தான் ஓடணும். கடைசி அங்க போய் பார்த்தா மனைவியை காணல. அப்பதான் அந்த பின்னுக்கு உப்பு தூணாயிட்டா. வேற என்னதான் சந்தர்ப்பம் வந்து லோத்தின் மனைவி உப்பு தூணாயிட்டா. காரணம் என்ன? லோத்து ஓடுறாரு, பிள்ளைகளும் ஓடுறாங்கன்னா லோத்தின் மனைவிக்கு இன்னும் ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தா ஒருவேளை நாம போவோம், எரிஞ்சு முடிய நல்லா கொஞ்சம் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருக்குல்ல. லோத்துண்ட மனைவி பல காரியங்கள் அங்க பார்த்த எத்தனை நாட்களாக இருந்துச்சோன்னா தெரியல. எல்லாரும் அழிஞ்சிட்டான்ல. அழிகிற நேரத்துல அழியாம ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் எடுத்து ஒரு மூட்டையில கட்டிட்டு திரும்ப ஓடலாம் இல்ல மற்ற ஊருக்கு. இப்பதான் அங்க யாரும் இல்லையே ஐயா. நம்ம நாட்டுல ஒரு ராணுவ முகாம இயக்கம் தாக்கினது. அப்பொழுது அந்த இயக்கம் சொல்லிச்சான், யாரும் அதுக்குள்ள போவாதீங்க, அதுக்குள்ள எதுவும் இருக்கு, அது ஆமிக்காரன் எதுவும் களவெடுக்கலாம் போய் கடைசியில கனவே மிதிவடியில மாட்டி கைய காலம். காரணம் அதுக்குள்ள போகாதுன்னு சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிறத எடுக்கலாம் இல்ல. லோத்துண்ட மனைவி நினைச்சா எல்லாம் செத்து போயிட்டான். சில விட எரியாத நாக்கடை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் கொஞ்சம் எடுக்கலாம். அல்லது வேற எங்கேயும் இதாக இருக்கும், அதை எடுத்து ஒரு மூட்டையா கட்டி போட்டு கொண்டு போனா பிற்காலத்துல உதவும் இல்லை. மெதுவா திரும்ப ஏதாவது எரியாது நிக்கியதா இருக்கு. கடைசியா பார்த்தா வேதம் சொல்றது உப்பு தூணாயிட்டா. ஆண்டோர் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்து மிச்சம் ஏதாகிலும் இருக்கு என்று திரும்பினா உப்பு. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்? லோத்தின் மனைவியை நினைத்து கொள். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசி. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். கரைந்து போகும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேலே வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நல்லா கவனிங்க. இந்த உலகத்தாலே ஆசீர்வதிக்கப்பட விரும்பி திரும்புகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாகவே உப்பு தூணாய் மாறி போகும். இந்த உலகத்தை நேசித்து அதன் மூலமா ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று திரும்புகிற ஒருத்தன் நிச்சயமாய் உப்பு தூணாய் மாறுவான். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளும். லோத்தின் மனைவி ஓடினவன். எத்தனை கிலோமீட்டர் ஓடி வந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஓடினவன். தூதர் கொஞ்ச நேரம் பார்த்து நின்று தானே போயிருப்பாங்க. ஓடுறானா இல்ல திரும்பவும் பார்த்து நிக்கிறானான்னு. ஓடுனவன் தான். அந்த அக்கினி இறங்க மட்டும் பிரச்சனை இல்லை, திரும்பி பார்த்துருக்கலாம். ஐயோ பார்த்தாங்க, திரும்பி பார்த்தாங்கன்னு வந்துட்டான்னு பார்த்தாங்க. அப்படி இருந்து கொஞ்சம் பேர் தூரம் கொண்டு போய் விட்டு ஓடுறது பார்த்து ஓடித்தான் போனாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் ஓடி லோத்தின் தூதர்கள் மறைஞ்ச பிற்பாடுதான் லோத்தின் மனைவி நிச்சயமா திரும்பி பார்த்திருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தருகிற நல்ல சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழக்கக்கூடாது. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க முற்படுகிறார். உலகம் விடாத யாரும் இதே உலகத்துக்குள்ள ஒரு நேரத்தில் அப்படியே உருண்டு பிறந்த நாங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்படி வாழ்ந்த நம்ம தான் கர்த்தர் ரட்சித்துக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் கடைசி மட்டும் விடாது. நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வரையலாது. காரணம் இதே இதுக்குள்ள பல வருடங்கள் நாம வாழ்ந்திருக்கிறோம். இதே உலகத்தின் காரியங்களை நாம செய்திருக்கிறோம். அது அவ்வளவு சீக்கிரமா நம்மள விட்டாது. எப்படியும் அதே உலகத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் நம்மை அழிவுக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்பதில் பிசாசு கவனமாக இருப்பான். யாராகியும் ஒருவரை அனுப்பி நம்மளை மெதுவா உலகத்துக்குள்ள இழுத்தெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாய் அவன் விட்டா, அவ்வளவு சீக்கிரமா விட்டா. என்றால் பொல்லாத பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? மகா மோசமான உலகம். இதிலிருந்து விடுதலை அடைவது என்பது மிகவும் கஷ்டம். ஆகவே தேவன் நல்லா இவ்வளவு ஒரு பயங்கரமான உலகத்தில் இருந்துதான் கர்த்தர் நம்மை விடுவிக்க